ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு இன்றிலிருந்தே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 10/5/2025 முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/6/2025. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயிலிருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சென்னை மாவட்டம், எழும்பூர் நகரம், எழும்பூர் வட்டம், LNP கோயில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் காலியாக உள்ள கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பணியிடங்களில் இந்து சமய அறக்கொடைகள் சட்டத்தின்படி தகுதி வாய்ந்தவர்களை நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்திட இந்து மதத்தை சார்ந்த தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலக்குழு ஒரு வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,300 48,700. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் அல்லது மதம் சார்ந்த இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் அல்லது தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பரிசாரகர் ஒரு வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 13,200 41,800. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். திருக்கோயிலில் நைவேத்தியம் மற்றும் பிரசாதங்கள் நன்கு தயார் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். பிரசாதம் தயார் செய்தல் மற்றும் விநியோகம் செய்யவும் தெரிந்திருக்க வேண்டும். திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் ஒரு வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,600 39,900. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, அதியா பாகம் ஒரு வேகன்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 36,800. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். ஏதேனும் ஆகம பள்ளி அல்லது அரசு சார்ந்த வேத பாடசாலையில் 3 ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்ற சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பகல் காவலர் ஒரு வேகன்சி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இரவு காவலர் ஒரு வேகன்சி. சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,600 36,800. ஸோ இந்த 2 விதமான பதவிகளுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். திருவழகு 10,000 31,500 சம்பளம் தராங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். உபகோயில் அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயில், சேத்துப்பட்டு, சென்னை 31. இங்கே பார்த்தீங்கன்னா இரவு காவலர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 10,700 33,800. கல்வி தெரிந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். உபகோயில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், எழும்பூர், சென்னை 8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருவழகு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 6,900 21,500. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். உபகோயில் அருள்மிகு முத்துமாரி கங்கையம்மன் திருக்கோயில், கீழ்ப்பாக்கம், சென்னை 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருவழகு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கொடுக்குறேன். டவுன் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.